தாரும். இயேசுவே எனக்கு சுகத்தை தாரும். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். இயேசுவே என் ஆவியில் நிரப்பும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஓரா பா 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 பா. கட்டுக்கள் உடைவதா, கட்டுக்கள் உடைவதா, கட்டுக்கள் உடைவதா, சாபங்கள் உடைவதா. இயேசுவின் பெயரினால் உடையட்டும். ஆவியானவரே, உமது அக்கினி கடந்து செல்வதாக, உமது அக்கினி சுத்திகரிப்பதாக. காற்றின் மூலமா, சத்தத்தின் மூலமா ஆண்டவரின் வல்லமை கடந்து செல்கிறது. வல்லமை கடந்து செல்கிறது. செவியின் கட்டுகள் உடைக்கப்பட்டது. கண்களின் இருளின் ஆவிகள் ஓடுவதா, பார்வை தெரிவதா, ஆன்மீக கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, பாவி நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்பா. உம்மை விட்டு விலகி சென்ற நேரங்களை நினைத்து பார்க்கிறேன். என் பாவங்கள் எல்லாம் என் கண் முன்பாய் நிற்கின்றன. ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை மன்னிங்க இயேசுவே. நான் பேசிய வார்த்தையினால், என்னுடைய சிந்தனைகளினால், என்னுடைய திட்டங்களினால, என்னுடைய கனவுகளினால், என்னுடைய செயல்களினால் நான் உமக்கு எதிராக செய்த பாவங்கள் உண்டு. என்னை மன்னியும் இயேசுவே என்று சொல்லுவோம். என்னை மன்னியும் என்று கூப்பிடுவோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மீது மனமிரங்கும். என் மீது மனமிரங்கும். என் குடும்பத்தின் மீது மனமிரங்கும். என் வீட்டார் மீது நீ மனமிரங்கும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது மனமிரங்கும் என்று. ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும். ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணமாவேன். ஆண்டவரே, இரத்தத்தால் என்னை சுத்திகரியும். என் நோய்கள் அனைத்தும் அழித்து ஒழிக்கப்படுவதா. என் மீது மனமிரங்கும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா. ஒரு துளி கண்ணீரோடு பாவி நான் வந்திருக்கிறேன். என் மீது மனமிரங்கும் இயேசுவே. என் குடும்ப பிரச்சனைகளை தாங்க முடியாமல், மற்றவர்கள் என்னை தீர்ப்பிட்டதை தாங்க முடியாமல், என் குடும்பத்தின் பாரத்தை தாங்க முடியாமல் நான் வந்திருக்கிறேன் இயேசுவே. என் மீது மனமிரங்கும். என் பாவங்களை மன்னியும். எனக்கு விடுதலையை தாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக்கப்பட்டீர்கள் என் வார்த்தையை கேட்டதன் மூலமா என்று. அவர் வார்த்தையை கேட்கின்ற பொழுது அவர் நம்மை சுத்திகரிக்கின்றார். அவர் வார்த்தையை கேட்டு நாம் செவி கொடுத்து காது கொடுத்து கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தை நமக்குள் சென்று நம்மை சுத்திகரிக்கின்றது. நமக்குள் இருக்கின்ற பலவீனங்களை எடுத்து மாற்றக்கூடியதாக, நம் பாவ வாழ்வை கழுவி சுத்திகரிக்கக்கூடியதாய் ஆண்டவர் தம் வார்த்தைகளை அனுப்புகின்றார். இதோ நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கும்படியாய், நம் பாவங்களை மன்னிக்கும்படியாய். திருப்பாடல் 3:3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் குற்றங்களை எல்லாம் மன்னித்து உன் நோயிலிருந்து உன்னை குணப்படுத்துவேன். நம் பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது நாம் பரிசுத்தமாய் மாற்றப்படுவோம். எப்பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அப்ப நோயிலிருந்து நமக்கு சுகம் உண்டு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்க வார்த்தை போதும் அப்பா. இதோ 100 தலைவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் வீட்டிலே குணமடைவான் என்று சொன்னது போல
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன். என் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, உன் வார்த்தை அனுப்பி என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இதோ ஆவியானவரே எங்களுக்குள் கடந்து வாரும் என்று சொல்லி இதோ இந்த பாடலை பாடுகின்ற பொழுது ஆண்டவரே பிரசன்னம் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நான் நம்புகிறேன். ஆவியானவரே எனக்குள் கடந்து வாரும், என் வீட்டிற்குள் கடந்து வாரும், என் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளாம் என் கடந்து செல்வீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் இங்கு ஜெபிக்கின்ற பொழுது நம் வீட்டில் இருக்கின்றவர்கள், வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள், ஸ்கூல்ல காலேஜில் இருக்கக்கூடிய நம் பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரின் வல்லமை அங்கே கடந்து செல்லும். விசுவாசத்தோடு அனைவரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆவியானவரின் பாடலை பாடுவோம். வானம் திறந்து பெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து பெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து பெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே வானத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும் அப்பா. இதோ ஒரு பிள்ளை நான் கூவி அழைக்கின்றேன். என் அழுகுரலை கேட்கின்ற தேவனாகிய நீர், என் கண்ணீரை காண்கின்றவரே, என் அப்பா பிதாவே, இதோ நீ வானத்தின் கதவுகளை திறந்து என் மீது வல்லமையினால் நிரப்புவீராக. இதோ என்னை ஆயத்தப்படுத்துகின்ற நாட்களிலே திரு வருகை காலத்திலே ஆண்டவரே இயேசு எனக்குள் வந்து தங்கும்படியாய் என்னை சுத்திகரிக்கும்படி நீருடைய இரத்தத்தினால் உடைய வல்லமையினால் உடைய ஆவியினால் என்னை திருத்திய ஆவியானவரே ஆண்டவரை நோக்கி கூடி அழைப்போமா. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து பெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவர் தம் ஆவியை அனுப்பி நம் மக்களை இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். அவர் அனுப்புகின்ற ஆவியானவரோ நம்மோடு தங்கும்படியாய், நமக்குள் குடிகொள்ளும்படியாய், நம்மை வழிநடத்தும்படியாய், நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய், ஆரோக்கியத்தில் நிலைத்து வைக்கும்படி அவர் அனுப்பி இருக்கின்றார். அந்த ஆவியானவரே நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று சொல்லி விசுவாசத்தோடு பாடுவோம். வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழணுமே, வரங்கள் கனிகள் பொழியனுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து பெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை
வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஆவியே பரிசுத்த ஆவியே பரிசுத்த ஆவியானவரே அக்கினி 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 இறங்குவதா அக்கினி எரிவதா சரீரத்துக்குள்ளாய் இதயத்துக்குள்ளாய் ஆன்மா ஆவியிலே மனதிலே பரிசுத்த ஆவி அக்கினி எரியட்டும். தீ மூட்டப்படுவதா தீ மூட்டப்படுவதா தீ மூட்டப்படுவதா எரி அக்கினி எரி பரிசுத்த அக்கினி எரி சுத்திகரிக்கும் அக்கினி விடுதலை அக்கினி மனதின் கட்டுகள் உடையும் மனதின் கட்டுகள் உடையும் சிந்தனைப்பட்ட கட்டுகள் உடையும் மன நோய்கள் ஓடுது மன நோய்கள் ஓடுது அசுத்த ஆவிகள் ஓடுது விண்ணக படைகள் பாளையம் இறங்குது விண்ணக படைகள் பாளையம் இறங்குது மைக்கேல் கபிரியல் ரஃபேல் செருவின் செராபிம் விண்ணகத்தின் வானக படைகள் சுத்திகரிப்பீர்களா சுத்திகரிப்பீர்களா ஆவியானவரே உமது அக்கினி கடந்து செல்லட்டும் அக்கினி செல்வதால் மூளைக்குள்ளாக கண்களுக்குள்ளாய் காதுகளுக்குள்ளாய் எலும்புகளுக்குள்ளாக நரம்புகளுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியின் அக்கினி செல்வதால் அபிஷேகம் செல்லட்டும். அக்கினி 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 சுத்திகரிக்கும் அக்கினி நோய்களை விரட்டும் அக்கினி பிசாசுகளை விரட்டும் அக்கினி ஏவுதல்கள் செய்வனைகளை அழிக்கின்ற அக்கினி எரி எரி Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஹalleluya hallelujah, hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஓடுது. Hallelujah, hallelujah. கை வலி, ஷோல்டர் வலி வெளியேறு. Hallelujah, hallelujah, hallelujah. கழுத்து பகுதி வலி வெளியேறு. Hallelujah, hallelujah. இடுப்பு பகுதியில் ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய வலிகள் வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் சுத்திகரிக்கப்படும். ஆமென், ஹalleluya. மூளையில் இருக்கக்கூடிய கட்டுக்கள் ஆண்டவர் உடைக்கிறார். மூளையில் சாத்தான் கட்டிய கட்டுக்களை ஆண்டவர் உடைக்கிறார். மூளையில சாத்தான் எழுதி வைத்திருக்கிற வாசகங்கள், சாத்தான் எழுதிய வார்த்தைகள்,
மூளையில சாத்தான் எழுதிய வார்த்தைகள் அழிக்கப்படுது. ஆமென் ஆமென் இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுது. ஆமென் ஹalleluya ஆவியானவர் அக்கினி உள்ளே செல்கிறது. ஆமென் மூளைக்குள்ளாக, தலைக்குள்ளாக, மண்டை ஓட்டிற்குள்ளாக, நாவிற்குள்ளாக, வாய்க்குள்ளாக, கண்கள்ல, காதுகள்ல ஆண்டவரின் அக்கினி செல்கிறது. ஆமென் சுத்திகரிக்கின்றார். தீமையான வார்த்தைகள் வராதபடி, பொய் வாயிலிருந்து வராதபடி, கெட்ட வார்த்தைகள் வராதபடி ஆண்டவரின் ரத்தம் சுத்திகரிக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே 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 இயேசுவே. கூப்பிடுவோம் கூப்பிடுவோம். வாரும் எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, விடுதலையின் நாயகனே வாரும். Hallelujah, 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 போற்றிடும் போற்றிடும் துதிரும் 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 துதிரும். Hallelujah, 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 hallelujah. நன்றி இயேசுவே. அக்கினிமயமாய் இறங்கி வா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை பாடுகின்ற பொழுது உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒப்பு கொடுப்போம். அக்கினிமயமாய் எனக்குள்ள இறங்கி வாங்க. என் தலை முடியல, என் மண்டை ஓட்டுல, என் சதைகள்ல, என் தோல்ல, என் நரம்புகள்ல, என் எலும்புகளுக்குள்ளாய், மச்சைகளுக்குள்ளாய், சதையில, ரத்தத்தில, தண்ணீரில் ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்கட்டும். உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு பாடுவோம். நோய்களை விரட்டுவோம். மத்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. மத்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. மத்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. இதோ நமது மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் உள்ளே காக்கிறே ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைக்கிடவே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுவே, தீர்க்க தரிசனம் உரைக்கிடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அந்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. ஆவியின் வல்லமை கடந்து செல்கிறது. ஒரு சகோதரியின் அடி வயிற்று பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய பலவீனங்களை, கட்டிகளை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அடி வயிற்று பகுதியில் இருக்கிற கட்டியை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். ஆவியின் வல்லமை உள்ளே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதோ ஆண்டவரின் பிரசன்னம், இயேசுவின் பிரசன்னம், அவர் வாக்களித்த தூய ஆவியின் பிரசன்னம் அசைவாடி கொண்டிருக்கிறது. உற்சாகத்தோடு அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கார்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன்,
ஆகாபும் நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. கார்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, இவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, இவ நதியாக பாய்ந்திடுமே. அந்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. சுத்தரிக்கும் வல்லமை, சுத்திகரிக்கும் வல்லமை, அக்னியானவர் சரீரத்தின் உடலின் உறுப்புகளுக்குள்ளாக இரத்தத்திற்குள்ளாக கடந்து செல்கிறார். இந்த நேரத்தில் சாத்தான் நமக்கு எதிராக வைத்திருக்கிற திட்டங்களை, நமக்காக வைத்திருக்கின்ற அநீதியின் திட்டங்களை இதோ ஆவியானவர் அழிக்கின்றார். இந்த நேரத்தில் செய்வனையின் மூலமாய், பில்லிசுரிய மூலமாய், ஏவுதலின் மூலமாய், உலக இருளின் மூலமாய் சாத்தான் வைக்கிற திட்டங்களை ஆவியானவர் அழித்தொழிக்கின்றார். இது அழிவின் நேரம். சாத்தானின் அழிவின் நேரம். இயேசுவின் முன்னேற்றின் நேரம் வந்துவிட்டது. அவர் மகிமையோடு வரக்கூடிய நேரம், அவர் மாட்சியை வெளிப்படுத்துகின்ற நேரம், மீண்டும் வருகிறார் என்று எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு அவர் காட்சி கொடுக்கின்ற நேரம் இது. உங்கள் கண்கள் திறக்கப்படுவதால் ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பாராக. இயேசுவை காணும்படியால், ஆவியின் அசைவாடுகளை காணும்படியால், வானக தூதர்களை காணும்படியால் கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென், ஆமென். சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, இவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, இவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, இவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, இவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியே, அக்கினியே, தலை சுற்றிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆண்டவர் விடுவிக்கிறார். சுகர் நோயிலிருந்து ஆண்டவர் 2 நபர்களை குணப்படுத்துகின்றார். சுகர் நோயிலிருந்து சுகர் பெற்றுக்கொள். ஷோல்டர் பெயினில் இருந்து, முதுகெலும்பு வலியில் இருந்து ஆண்டவர் சுகத்தை ஒரு நபருக்கு கொடுக்கிறார்.
சகோதரனை பெற்றுக்கொள். உன் கைகளை அசைத்து பார். ஆண்டவர் உன்னை குணப்படுத்தி விட்டார். Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, 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 இயேசுவே. இரண்டு வீடுகளுக்குள்ளாக, இரண்டு வீட்டுக்குள்ள இருந்த சாத்தானின் பொருட்கள் சக்தி இழந்து போகுது. இரண்டு வீட்டுக்குள்ள குடும்பத்தை கட்டுவதற்காக, குடும்பத்தை அழிப்பதற்காக செய்த மந்திரங்கள் சக்தி இழந்து போகிறது. ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசுவின் அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி வீடுகளிலே சுட்டெரிக்கிறது. நம் வீடுகள்ல, நாம் தொழில் வைத்திருக்கிற இடங்கள்ல, நம்முடைய கடைகள்ல, நாம் போகின்ற இடங்கள், தங்குகின்ற இடங்கள்ல பரிசுத்த ஆவியின் அக்கினி பற்றி எரிகிறது. அவர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சுத்திகரிக்கின்றார். பாவத்தை கழுவுகின்ற தேவன், நம்மை பரிசுத்தமாக்க வந்தவர். அவரை போல பிரகாசிக்கும்படியாய் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஆண்டவரை கூப்பிடுவோமா? ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்க, உங்க கொடைகளால் என்னை நிரப்புங்க. உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். நான் எங்கு போனாலும் எனக்கு முன்பாக இந்த பிரசன்னம் செல்ல வேண்டும். ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஒரு பொழுது நம்ம வாயில பலவீனத்தை அறிக்கையிடக்கூடாது, கவலையை பேசக்கூடாது, துக்கத்தை சொல்லக்கூடாது. என்ன வேணுமோ ஆண்டவரிடத்தில் அந்த உரிமையோடு கேட்க வேண்டும். என் தேவன் என்னோடு வசிக்கின்றார். நான் ஒரு பொழுதும் தனிமையில் இருக்க மாட்டேன். எனக்குள் தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கின்றார். எந்த நோயும் என்னை ஆட்சி செய்ய முடியாது. கடன் வறுமை என்னை அழிக்க முடியாது. என் குடும்பத்தின் சண்டைகள் எனக்குள், என் குடும்பத்துக்குள் நிலைத்திருக்க முடியாது. சமாதானத்தின் ஆவியாளர் அனுப்பி இருக்கின்றார். சமாதானத்தின் தூதுவர் என் குடும்பத்தில் தங்குவார். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருப்போம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகளாய் இருப்பதாக. என் பிள்ளைகள் தெய்வ பயத்தில் வளர்வார்களாக. என் பிள்ளைகள் எங்கே சென்றாலும் அவர்கள் உயர்த்தப்படுவார்களாக என்ற வார்த்தை மட்டும் நம்ம வாயிலிருந்து வர வேண்டும். தேவனை பெற்றுக் கொண்டவர்கள், அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்கள், மற்றவர்களுக்கு அபிஷேகமாய் இருக்க வேண்டும். நம் குடும்பத்தை நம்மை ஆசீர்வதிப்போம். நேரத்தில் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து நாம் தங்கி இருக்கின்ற வீட்டை ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே, என் வீடு முழுவதும் உடைய கல்வாரி இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டது. நம்ம வீட்டை நினைச்சு பார்ப்போம். அந்த நேரத்தில் நம் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து பார்ப்போம், கற்பனை செய்து பார்ப்போம். ஆண்டவரே, என் வீடு முழுவதையும் உடைய கல்வாரி இரத்தத்தினால் நான் கழுவுகிறேன். என் வீட்டின் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளாக இந்த இரத்தம் கடந்து செல்வதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் இரத்தம் மூடுவதாக என் வீடு முழுவதும் இயேசுவின் இரத்தத்தால் மூடப்படட்டும். என் இயேசுவின் வீடு முழுவதும் இயேசுவின் இரத்தத்தினால் கவர்ந்து கொள்ளப்படுவதாக. இயேசுவின் இரத்த கோட்டை அதை மூடுவதாக. இயேசுவே, உடைய இரத்தம் நாங்கள் பயன்படுத்துகின்ற வாகனங்களை சுத்திகரிப்பதாக. இயேசுவே, நாங்கள் தொழில் செய்கின்ற இடங்கள், வேலை செய்கின்ற இடங்கள், படிக்கின்ற இடங்களிலே இயேசுவின் இரத்த கோட்டை மூடுவதாக. இயேசுவின் நாமத்தில் என் வீட்டை, என் தொழிலை ஆசீர்வதிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் வீட்டை ஆசீர்வதிக்கின்றேன். அது சமாதானத்தின் பூமியாய் இருப்பதாக. என் வீடு சமாதானத்தின் வீடாய் இருக்கட்டும். அது ஜெப இல்லமாய் திகழ்வதாக. ஜெப வீடாய் மாறட்டும். தூய ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. என் இயேசுவின் நாமத்தில் என் வீட்டையும் என் சொத்துக்களையும் ஆசீர்வதிக்கின்றேன். என் நிலபுலங்கள் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்படுவதாக. இயேசுவினால் முத்திரையிடப்படுவதாக. என் பிள்ளைகளை முத்திரையிடுகின்றேன். என் குழந்தைகளை முத்திரையிடுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலும் தூய ஆவியினாலும் முத்திரையிடப்படுவார்களாக. தீமைகள் அணுகாமல் இருப்பதாக. தீய மனிதர்கள் நெருங்காதபடி இயேசுவே வேலியடைத்து பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி தம் மக்களை குணப்படுத்துகின்றார். அதே ஆண்டவர் தம் வார்த்தைகளை அனுப்பியவர். அந்த வார்த்தை தான் நம்மை தீர்ப்பிடும் என்றும் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு அது தண்டனையாய் மாறிவிடும். அந்த வார்த்தையே நீதியின் நாளிலே, நீதி தீர்ப்பின் நாளிலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள், நம் வாயிலிருந்து வந்த வெளிப்பட்ட இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு மனம் மாறாத மக்கள் மீது அந்த வார்த்தையை தீர்ப்பிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் வார்த்தைகளை அனுப்பி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு என் அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். இயேசு தன்னுடைய அதிகாரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். பாம்புகளை மிதிக்கவும், கொடும் நஞ்சுள்ள தேளை மிதிக்கவும், நசுக்கவும், அதை கொல்லும்படியாகவும், எதிரிகளை அழிக்கும்படியாய் ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரம் எங்கே இருக்கிறது? ஒவ்வொரு மனிதனுடைய நாவிலும் அது இருக்குது. நாக்குல தான் அதிகாரம் இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. கையில கிடையாது, காலில் கிடையாது, இதயத்தில் இருக்க முடியாது. நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில் அந்த வல்லமை வெளிப்படும். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் பேசும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது கவலையோடு, துக்கத்தோடு, பாரத்தோட, பிரச்சனைக்காகவே நாம் இப்பொழுதும் ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். என் வீட்டுக்குள் வந்த கடனை கொண்டு வந்த அசுத்த ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன், போய வீட்டை விட்டு, என் தொழிலை விட்டு வெளியேறு. அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரத்தோடு கட்டளை கொடுப்பார்கள். அவர்கள் பிச்சை எடுக்க மாட்டாங்க. அவர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல, அதிகாரத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அரசனின் மகனும் மகளும் ஒருபொழுதும் பிச்சைக்காரர்களாக இருக்க முடியாது. மாறாக அவர்கள் யாராக இருப்பார்கள்? யாராக இருப்பார்கள்? இளவரசனாக, இளவரசியாக இருப்பார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்ய பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே இருப்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவருமே அவருடைய சொந்த மகனாக, மகளாக மாறி இருக்கின்றோம். அப்படி மாறின நாம, இயேசு சொல்றார், என் விண்ணகத்துல எனக்குன்னு ஒரு மாபெரும் படை உண்டு. நான் ஒரு நேரம் அவர்களை கூப்பிட்டால், பைலத்து முன்பாக, பிலாத்து முன்பாக இயேசு நிற்கும்போது சொல்கின்றார், நான் கூப்பிட்டால் என் படை வீரர்கள் மேலிருந்து இறங்கி வந்து என்னை இங்கிருந்து விடுவிப்பார்கள். ஆண்டவர் கொண்டு ஒரு மாபெரும் படை உண்டு. அவருடைய அரசாங்கம் உண்டு. அவர் அரசராக இருக்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளும் அந்த அரசாங்கத்தில் இருப்பார்கள். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாம் இளவரசர், இளவரசியாக இருக்கின்றோம். நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதிகாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். மனிதர்கள் மீது அல்ல, அசுத்த ஆவிகளின் மீது, நோய்களின் மீது, பிரச்சனைகளின் மீது, சோதனைகளின் மீது நாம் அதிகாரத்தோடு கடிந்ததை விரட்ட வேண்டும். எப்பொழுது விரட்டுகின்றோமோ அது ஓடி போகும். நாம் பயந்தால் அது நம்மை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட நான், உம்முடைய ஆசீரை பெற்றுக்கொண்ட நான், அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டிருக்கிற நான், ஒரு நாள் நாம் கிறிஸ்து பிறப்புக்காக காத்திருக்க மாட்டேன். என்னைக்கு கிறிஸ்துமஸ் வரும்னு சொல்லி காத்திருக்க மாட்டேன். என் வாழ்வின் ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவின் பிறப்பு நாளாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை. ஆக இயேசுவுக்குள்ளாய் ஜீவிக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவின் பிறப்பின் நாள். அது மகிழ்ச்சியின் நாள், அது ஆசீர்வாதத்தின் நாள். நோயோ, பிரச்சனையோ, சோதனைகளோ அவர்களை ஒரு பொழுதும் அள வைக்க முடியாது. அவர்கள் தளர்ந்து போக மாட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சியில் அவர்கள் கொண்டாடுவார்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஜலதோஷம் இருக்குது, ஃபீவர் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஏதாவது நிறுத்த முடியுமா? என்ன, எந்த நோயை என்ன கட்டுப்படுத்த முடியாது. விபத்துக்குள்ளானே, நாய் கடிச்சது, பாம்பு கடிச்சது, ஏதாவது தடுத்துதா? ஏதாவது மருந்து சாப்பிட்டேனா? ஒரு மருந்து கிடையாது, ஒரு மருந்து கிடையாது. இந்த உலகத்தை படைத்தவர், மருந்துகளை படைத்தவர், மருத்துவரை படைத்தவர் எனக்குள்ள இருக்கிறார். அவரை காட்டிலும் பெரிய மருந்து இந்த உலகத்தில் ஏதாவது கிடைக்குமா? அப்ப அவர் மீதுதான் நாம் திரும்ப வேண்டும். அவர் வார்த்தையை சொல்லணும், அவர் பெயரை சொல்ல வேண்டும். இயேசு என்று சொன்னானே விண்ணுலகம் மண்ணுலகம் நடுங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையுள்ள நாமம் நாம் சொல்கின்ற பொழுது நமக்குள் இருக்கிற நோய்கள் நம்மை பார்த்து பயந்தது ஓட ஆரம்பிக்கும். நீங்க இயேசுவின் நாமத்தை நான் கடிந்து கொள்கிறேன், என் தலைவலியே போ, நீங்க சொல்லிட்டு அமைதியா இருந்து பாருங்க, தலைவலி போகாது. அது கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும். நீங்க நம்பி இருக்கிறீங்களா இல்லையான்னு உங்களை சோதிச்சு பாருங்க.
நீங்க தீர்மானமா நீங்க சொன்ன வார்த்தையில் நிலைத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தலைவலி உள்ள இருக்க முடியாது. உங்க நாவிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டு உங்கள் தலையில் இருக்கக்கூடிய தலைவலி உங்களை விட்டு ஓட ஆரம்பிக்கும். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. ஆனால் சாத்தான் அவன் சோதனைக்காரன், அவன் தந்திரமானவன், அவன் சூழ்ச்சிக்காரன் என்று விவிலியத்தில் ரொம்ப தெளிவா இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவன் நம்மை சோதிக்கும்படியாய், விசுவாசத்தை குலைக்கும்படியா உள்ள கடந்து வருவான். அப்ப நீங்க வல்லமையை ஜெபிச்சா உங்களை தொடமாட்டான். உங்க பிள்ளைகள் மூலமா தான் வருவான், கணவர் மூலமா தான் வருவான். ஒருவேளை குடும்பமா நீங்க சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களை ஒன்றும் பண்ண முடியல, உங்க தொழில கை வைப்பான், உங்க பணத்துல பிரச்சனைகளை கொண்டு வருவான். அதுலயும் ஒண்ணும் செய்ய முடியல, சொந்தக்காரங்களை தூண்டி விட்டு உங்களோட சண்டை போட வைப்பான். பக்கத்து வீட்டுக்காரங்களை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அவன் பல வழிகளை தேடுவான். ஏனென்றால் நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீங்க தெரிஞ்சா அவனுக்கு பயம் வந்துவிடும். அவனால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அப்ப வேற எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து மற்றவர்கள் மூலமா இவனை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி செய்வான். ஆனால் ஆண்டவரின் பிரசன்னம், தூயாவின் அபிஷேகம் உங்களை பற்றி எரியும் பொழுது சாத்தானின் திட்டங்கள் ஒன்றும் நடக்காது. அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் நம் வாயை திறக்கின்ற பொழுது, பிள்ளைகள் படிக்கலையேன்னு சொல்லி பிள்ளைகள் மேலேயே நாம் மீண்டும் மீண்டும் சொல்லி படி 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 என்று சொல்லி நம்ம கவலைக்குள்ளாய் நம்ம பாவம் செஞ்சு நம்ம திட்டி கெட்ட வார்த்தைகள் பேசி நம்ம பாவ சங்கீதத்துக்கு போகக்கூடாது. அந்த பிள்ளைகளை கொடுத்த தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். என் பிள்ளைகளை படிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றக்கூடிய வல்லமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. இயேசுவே, உங்களால முடியும். என் பிள்ளைகள் பாஸ் ஆவதற்கும் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கும் உங்களால தான் முடியும். நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, என் குழந்தைகள் கீழ்ப்படியாது. ஆனால் என் இயேசுவால் மாற்ற முடியும் என்று நான் நம்புகின்ற பொழுது நான் சொல்லாமலே என் பிள்ளைங்க படிக்காது, சொல்லாமலே என் பிள்ளைகள் படிக்கும். கணவர்கிட்ட இதை செய்யாதீங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல வரமாட்டாங்க. மனைவிட்டு இதை பேசாதன்னு சொன்னா பேசாம இருக்க முடியாது, அதே தான் மீண்டும் மீண்டும் பேசுவாங்க. கோபம் உண்டாகும், குடும்பத்தில் சண்டைகள் வரும். ஒருத்தர் ஒருத்தர் போய் சொல்லக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் சொல்லக்கூடாது. குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து சண்டை போடும்போது அவங்க சொல்லிற வார்த்தைகளை கேட்டு நாம் வருத்தத்தையோ வேதனைக்கோ துக்கத்துக்குள்ள ஆகக்கூடாது. அப்ப இயேசுக்குள்ள வாழ்கின்ற மனிதன் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பான், குடிச்சவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுதான் குடும்பத்துல நடக்குது. குடிச்சிட்டு வரவங்க சந்தோஷமா இருப்பாங்க, வீட்டுல இருக்கவங்க துக்கத்துல இருப்பாங்க. குடிச்சவன் தானே கஷ்டப்படணும், ஆனா வீட்டுல இருக்கவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. காரணம், அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் அவங்க குடிச்சிட்டு வந்து வாந்தி எடுக்கிறாங்களே, அந்த வாந்தியை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. குடிகாரம் பண்ண வாந்தியை வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்றாங்க. அதனால என்ன ஆகுது, சாப்பிட்டவங்களுக்கு தான் கஷ்டம், குடிகாரனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் சந்தோஷமா திரும்பவும் குடிக்க போவான். தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த மனிதன் பேசுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என் கணவனை படைத்தவராக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் படைத்த என் தேவன் என்னோடு இருக்கின்ற பொழுது, அவர் கொடுத்த அதிகாரத்தோடு நான் ஜெபிக்கின்ற பொழுது எல்லாம் கட்டுப்படும் என்று நான் விசுவசிக்க வேண்டும். என் இயேசுவின் நாமத்தில் என் குடிகார கணவனின் வாய்களை தைக்கிற வாய்கள் தைக்கப்படுவதாக. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது எந்த ஒரு தீய வார்த்தை வரக்கூடாது. என் இயேசுவின் நாமத்தில் கட்டளை. சொல்லி பாருங்க, அந்த கணவர் மீண்டும் உள்ள வரும்போது குடிப்பாரான்னு சொல்லி முடியாது, பண்ண முடியாது. ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கின்றார், அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். யார் பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் விசுவாசத்தில் வளர்வார்கள். பயன்படுத்தாதவர்கள் குழி தோண்டி புதைத்து வைப்பார்கள். அதுதான் இயேசு சொல்றார், நீ எப்ப பயன்படுத்தவில்லையோ உன்னிடத்தில் இருக்கின்ற கொஞ்சம் விசுவாசத்தை நான் எடுத்து யார் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்கிறார் ஆண்டவர். இதுதான் தாளந்து உவமை. கொடுத்த தாளந்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் உங்களிடமிருந்து அது எடுக்கப்படும். விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். விசுவாசத்தை நாம் ஜெபத்திலே அதிகாரத்தோடு நாம் வெளிப்படுத்த வேண்டும். விசுவாசம் செயலாக மாற வேண்டும். அதற்காக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருக்கின்றோம். இது இந்த வேளையில அக்கினிமயமாய் இறங்கி வரும் என்ற பாடலை பாடுகின்ற பொழுது நாம் பாவி என்று ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு விட்டோம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறி ஆண்டவரை கூப்பிடுகின்றோம். தாவீதின் குமாரனே என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டோம். மனமாற்றத்திற்காக ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நமக்கு தேவை ஒன்னே ஒன்று, ஆவியானவரின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நாம் திடப்பட வேண்டும், வளர வேண்டும். நாம் அந்த குழியிலே இருக்கக்கூடாது.
குழியிலிருந்து நாம் துள்ளி எழுந்து வெளியில் வர வேண்டும். ஆண்டவரின் பெயரால் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். அதற்காக ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நாம் செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை உம்மை விட்டு விட்டு நான் மந்திரங்கள் செய்கிற மனிதர்கள்ட்ட போனது உண்டு. செய்வன பில்லி சுனியம் எனக்கு இருக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் போனது உண்டு. என் தொழில முன்னேறினதுக்காக மந்திரிக்க போனது உண்டு. என் தொழில் நல்லா வரணும்னு சொல்லி என் நண்பர்கள் சொன்னதை கேட்டு நான் செஞ்சது உண்டு. எங்க நான் உள்ள போக கூடாதோ அந்த இடங்களுக்கு நான் போனது உண்டு என்று சொல்லி நம் பாவங்களை ஆண்டவரிடத்துல ஒரு நிமிடம் அறிக்கையிட்டு விட்டு, ஆவியானவரே நீர் எனக்குள் வாரும், என் பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாய் உமது அபிஷேகத்தில் என்ன நிரப்புங்க, உங்க கொடைகள், உங்கள் வரங்கள், உங்க கிருபை எனக்கு வேணும் என்று சொல்லி ஆவியானவருக்காய் இந்த நேரத்தில் எழுந்து நின்று அனைவரும் பாடுவோம். பாடி நாம் கடைசி ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், விசுவசிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கூடும், விசுவசிக்கின்றவர்களுக்கு எல்லாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், விசுவசிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கூடும். உரத்த குரல்ல, விசுவசிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவசிக்கின்ற எனக்கு எல்லாம் கூடும். இயேசுவில் விசுவசிக்கின்ற எனக்கு எல்லாம் கூடும். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாருங்கள். அந்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. அந்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. பாய்ந்திடுமே. அந்தியகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ தூய ஆவியால் நிரப்பிடுமே. திருமண தடையோடு இருக்கிற 2 குடும்பங்களை ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த திருமண உறவினர்களுடைய பிளவுகளை ஆண்டவர் மீண்டும் புதுப்பிக்கிறார். ஆண்டவரின் ஆவியானவர், ஒரு மனிதன் ஆவி அவர்களுக்குள் தங்குவதாக. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எழும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. ஊழிய பாதையில் அவர்களை வழிநடத்தும்படியாய் ஆண்டவர் தன் ஆவியினால் அவர்களை நிரப்புகிறார். இந்த நேரத்தில் இறை வார்த்தையை வாசிக்கவும் நற்செய்தியை பறைசாற்றும்படியாய் ஆண்டவர் 2 நபர்களை தன்னுடைய வார்த்தையினால் அபிஷேகம் செய்கின்றார். பல இடங்களில் வேலை செய்து
ஒரு இடத்துல கூட நிரந்தரமா வேலை செய்ய முடியாம இருக்கிற ஒரு சகோதரனை, தொடர்ந்து வேலை செய்ய முடியாம வேலையை விட்டு விட்டு மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரனை ஆண்டவர் தொடுகிறார். இதோ உனக்காய் ஆயத்தப்படுத்திய வேலையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் நிரந்தரமாக உன் குடும்பம் அதில் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கின்றார். தடைகள் உடைக்கப்படுகின்றன. கார்மில் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஆலை வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபும் நடுங்கின போல் அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கனிகள் உங்களுக்குள் வெளிப்படுவதா? ஆவியின் கனிகள் வெளிப்படட்டும். அமைதி, சமாதானம், பகிர்வு, நன்னடக்கம், நன்னயம் வெளிப்படட்டும். சுய கட்டுப்பாட்டு வெளிப்படுவதா? அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னில் அக்கினியாய் ஊற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, நெருப்பு மூட்டப்படுகிறது. கந்தகாக்கினி, 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 எரியுது, எரியுது, எரியுது. கர்ப்பத்தில் கட்டப்பட்ட கட்டுக்கள் உடையுது. ஆவியானவர் பற்றி எரிகிறார். கர்ப்பத்துக்குள்ள பற்றி எரிகிறார். கர்ப்பத்திலிருந்து விடுதலை, கர்ப்பத்தின் தடையிலிருந்து விடுதலை. குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள், குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆண்டவர் 2 நபர்களுக்கு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இறை வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் என் வார்த்தையை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். நிறைவேற்றுகிறது, வார்த்தை அனுப்பி நிறைவேற்றுகிறது, நிறைவேற்றுகிறார். இங்க உள்ள வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாக, இங்க உள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும், உங்கள் வீட்டிற்குள்ளாக, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளாகவும் விண்ணகத்தின் அக்கினி இறங்கிடுச்சு. பரிசுத்த அக்கினி இறங்கிடுச்சு. அவர்கள் எங்கே
என்ன செய்தாலும் அக்கினி உள்ளே பற்றி எரியுது. அக்கினி ஜுவாலை, அக்கினி ஜுவாலை எரியட்டும். பரிசுத்த அக்கினி எரிவதா, எரிவதா, எரிவதா. வயிற்றின் கட்டுக்கள் உடை, மூளையின் கட்டுக்கள் உடை, மூளையின் கட்டுக்கள் உடை. வந்த புத்தியின் ஆவி, மறதியின் ஆவி ஓடுது, ஓடுது, பிள்ளைகளை விட்டு ஓடுது. வந்த புத்தியின் ஆவி ஓடுது, மறதியின் ஆவி ஓடுகிறது. மூன்று நபர்களுக்கு அந்நிய பாசி வரங்கள் இறங்கி இருக்கிறது. நாவுகளை திறந்த ஆண்டவரை அந்நிய பாசியில் போற்றுங்கள். வல்லமை 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 வல்லமை. வலது பக்கத்துல பல் வலியில் இருக்கின்ற ஒரு நபர் ஆண்டவர் குணப்படுத்துகிறார். பல் வலியில் இருந்து சுகம், பல் வலியில் இருந்து குணம் உண்டாகிறது. இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் வெளிநாட்டில் வேலை செய்கின்ற ஒரு சகோதரர், அவர் பணத்தை அனுப்ப முடியாம சம்பளம் தடைபட்டிருக்கின்ற நபருடைய சம்பளம் மீண்டும் அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. தடைகள் உடைந்து வேலையில சம்பளம் வராமல் இருந்த தடைகள் உடைக்கப்படுகிறது. ஆண்டவரும் தரித்திரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகின்றார். கணவனோடு வீட்டில் சண்டை போடுகின்ற மூன்று சகோதரிகளை ஆண்டவர் தொடுகிறார். சந்தேகத்தை கொண்டு வந்து சண்டையை தூண்டுகின்ற சாத்தானின் கிரியைகளிலிருந்து மூன்று பெண்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். இந்த நேரத்தில் வீட்டில் சண்டையை தூண்டுகிற சாத்தானை விரட்டி அடிக்கிறார். நீங்க இங்க ஜெபிக்கின்ற பொழுது உங்க வீடு பரிசுத்தாவின் அக்கினியால் பற்றி எரிகிறது. அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ எந்த நோயோ பேயோ அசுத்தங்களோ பலவீனமோ உள்ள நுழைய முடியாது. இயேசுவின் அக்கினி எரியுது, அணையாத அக்கினி எரியுது. ஜெபிக்கிற வேளையில ஒரு சகோதரருக்கு உடம்பு முழுவதும் பற்றி எரிகிற ஒரு அனுபவம் உண்டு. உடம்புல பற்றி எரிகிற மாதிரி ஒரு உணர்ச்சி. உடம்புல இருந்த சாத்தான் வெளியில ஓடுகிறான். தோல்ல இருந்த சாத்தான் வெளியில ஓடுது. தோல்ல இருந்த நோய் ஓடுது. சொரியாசிஸ் நோய் ஓடுது. சரீரத்தை விட்டு ஓடுது வெளியில. எட்டு நபர்களுக்குள்ள சாத்தான் கவலையை கொடுத்து இத்தனை வருஷமா கட்டி வச்சிருந்தான். எப்போது வாழ்க்கையில கவலை 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 கவலை. ஜெபிக்கிறதை விட அதிகமா நம்ம நினைக்கிறது உள்ள இருந்து துன்பத்தை தான். குடும்பத்துல இருந்து பிரச்சனையை மட்டும்தான் எப்போதுமே நினைப்போம். அது நீங்க நினைக்கிறது நீங்களா நினைக்கல. சாத்தான் உங்க காதுல உட்காந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பாரு, இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இது முடிஞ்சு போச்சு, இது நடக்கல, உன் கணவர் உன்னை பார்க்கல, உன் மேல யாருக்கும் பாசம் கிடையாது, நீ இருக்குது வேஸ்ட், எல்லாம் பிரச்சனை தான், உனக்கு விடிவு காலமே கிடையாது அப்படின்னு சாத்தான் சொல்றதை கேட்டு 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 பல வருஷங்களாக அடிமைத்தனத்துல இருந்த கவலையின் ஆவி ஆண்டவர் 8 நபர்களுக்குள்ள இருந்து விடுவிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 1 பேதுருல ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறார், உன் கவலை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்க, அவரிடத்துல விட்டு விடு, அவர் உன்னை குறித்து கவலை கொள்கின்றார். உன் தேவன் உன்னை குறித்து கவலைப்படுறார். என் மகன் இப்படி இருக்கிறாளே, என் மகன் இப்படி இருக்கிறாளே என்று சொல்லி அவர் உன்னை குறித்து துக்கத்தோடு இருக்கிறார். நீ சிரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். நீ மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார். நீ சமாதானத்தின் தூதுவனாய் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னுடைய சமாதானத்தின் ஆவியை நமக்குள்ள தங்க வச்சிருக்கிறார். அதனால ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்ட நாம கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25ஆம் தேதி அல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார் என்பதை, அவருடைய 2ஆம் வருகை எப்பொழுது இருந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, நள்ளிரவில் வந்தாலும் சரி, சாமக்கால நேரத்தில் வந்தாலும் சரி,
என் தேவன் எனக்குள் இருக்கின்றவர் என்னை ஆயத்தப்படுத்தி விட்டார். அவரோடு விண்ணகத்தில் நான் நித்தியத்திற்கு வாழும்படி அவர் என்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ச்சி உள்ளவர்களோடு, மகிழ்ச்சி உள்ளத்தோடு இயேசுவுக்குள் தொடர்ந்து நாம் வளருவோம். இயேசு நமக்குள் பிறந்திருக்கின்றவரை நம் வார்த்தையாலும் சிந்தனைகளாலும் சொல்லாலும் மற்றவர்கள் காணும்படியாய் நம் விசுவாச வாழ்க்கை நாம் வாழ ஆரம்பிப்போம். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து தன்னுடைய கருவியாய் பயன்படுத்துகின்றார். இன்னும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே என்று சொல்றார். நீ என் பிள்ளைங்கிட்ட சொல்லு. அவங்க பிரச்சனைகளுக்காக தேடி தேடி ஓடி வர்றாங்க. வர்றதெல்லாம் பிரச்சனைகளுக்காக. அவங்ககிட்ட சொல்லு, அவங்களை கேட்க சொல்லு, பரிசுத்த ஆவியானவரை கேட்க சொல்லு. அவர் வந்தால் வாழ்க்கை மாறிவிடும். அவரை பெற்றுக்கொண்டால் அவர் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது, நோய்கள் இருக்காது, துக்கங்கள் பாரங்கள் அவர்களை அசைக்க முடியாது. அந்த ஆவியானவரை கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஒன்னே கேட்போம். ஆண்டவரே, சந்தோஷம் வேணும், வீடு வேணும், குணமாகணும், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் தேவைதான். அதை காட்டிலும் மேலானது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பதில், அந்த ஆவியானவர் வந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவர் உள்ள வந்தா எல்லாம் மாறிடும். அவரை கேட்போம். அவர் தான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். விண்ணகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்றால் அது ஆவியானவர் ஒருவரே. அந்த ஆவியானவர் என்னை விட்டு ஒரு பொழுதும் விலகாதபடி எனக்குள்ள இருந்து நான் என்ன செய்ய வேண்டும், என்ன சமையல் செய்யணும், யார்கிட்ட எதை பேசணும், எதை கொடுக்கணும்னு சொல்லி அவர் எனக்குள்ள இருந்து சொல்வதை நான் கேட்கணும். என் இயேசுவின் குரலை நான் கேட்கணும் அனுதினம் என்று சொல்லி அவருக்காய் காத்திருப்போம். அவர் நம்மை ஒவ்வொருவரையும் தன்னுடைய கருவிகளாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகின்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு மீண்டுமாக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து, ஒரு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுத்து, மீண்டும் மரியாதை போல அந்த பெண் வயிற்றுல வந்து தங்கி இருந்து இந்த உலகத்துல பிறந்தா 2025வது வருஷம் கிறிஸ்துமஸ்ல இயேசு இந்த உலகத்துல பிறந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நமக்கு சந்தோஷம் இருக்குமா? அதனால சந்தோஷம் வருமா? அதனால வரக்கூடிய சந்தோஷம் நமக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்குமா? அதனாலதான் இயேசு சொன்னார், நான் உங்களை விட்டு பிரிந்து போனால் நீங்கள் மகிழ்வீர்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்? எனக்கு மாமிஷத்தோட நான் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். நான் போய் என் தந்தையிடம் சொல்லி உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கும்படியாய் உங்களுக்கு துணையாளரை அனுப்பி வைப்பேன். அதனால் நான் போவதை நினைச்சு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் இல்லையேன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படணும். நான் போனால் தான் அவர் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த ஆவியானவர் நம்மோடு இருப்பதுக்கு நாம் எவ்வளவு வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், எவ்வளவு ஆவர்களோடு நம்ம அவருக்காய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர், எனக்கு அந்நிய பாஷை நான் பேசணும், நான் சுதிக்கணும், என் வீட்டுல என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க எனக்கு தீர்க்க தரிசனமா வெளிப்படுத்தணும். நான் மற்றவங்களை போய் கேட்பதற்கு முன்பாக எனக்கு கனவுல நீங்க காமிக்கணும். அதை கேளுங்க. அதை தான் ஆண்டவர் கொடுக்க காத்துட்டு இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த காத்துட்டு இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல 7 பேர், 7 பேர்த்தையும் ஆண்டவருடைய குரல் கேட்குது. அப்ப அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கும்? அவர்கள் செல்கின்ற பாதையெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். அவர்கள் யாருக்காய் கையை உயர்த்த ஆசீர்வதிக்கின்றார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் மாறி விடுவார்கள். அதற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். சும்மா ஏதோ கிறிஸ்தவர்களை வாழ்வதற்காக அல்ல, திருச்சபையில் ஒரு அங்கத்தினராக இருந்து மரித்து போவதற்காக அல்ல, கிறிஸ்துவாக வாழ நம்மை அழைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கடைசி ஆசீர்வாதத்தில் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் ஆவியானவரை நிரப்பி இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து பயன்படுத்துவாராக. பல கருத்துக்களுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க கருத்துக்கள்ல ஒன்று கூட குறைவுபட்டதில்லை. நான் ஜெபிக்கின்ற ஜெபம் அதுதான். இயேசுவே, உங்க மேல வச்ச நம்பிக்கையில உண்மை தேடி வந்திருக்கின்ற மக்கள் எதற்காக வந்தார்களோ அதை மட்டும் நீங்க கொடுக்க கூடாது. அவங்க மறந்து போனதையும் சேர்த்து நீங்க கொடுக்கணும். அவங்க வாழ்க்கையில எதை பெற்றுக்கொள்ளலையோ அதையும் சேர்த்து நீ கொடுக்க வேண்டும். என் வாழ்வில் அது ஒவ்வொரு தடவை நடக்குது. என்னுடைய பள்ளி வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு அழுதது உண்டு. என் ஃப்ரெண்ட்ஸை மாதிரி நானும் ஸ்டேஜ்ல போய் நான் நடனம் ஆடணும், நானும் பாட்டு பாடணும், நானும் ஒரு லீடரா இருக்கணும், நானும் அங்கிருந்து நிறைய ப்ரோக்ராம் நான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆவல் உண்டு. ஆனா ஒரு நாள் கூட நான் போனதில்லை. என் ஸ்கூல் லைஃப்ல நான் கண்ணீரோடு அழுதேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க, என்னால போக முடியாது. எனக்குள்ள இருந்து பயம் என்னை உருக்கி கொன்று விட்டது. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சாரோ, நான் ஒரு நாளும் எதை கேட்டதே இல்லையோ அது என்ன ஆண்டவர் பண்ண ஆரம்பிச்சார். எப்ப நான் சபையில சேர்ந்து குருவாகுவதற்கு படிக்க ஆரம்பித்தனோ, நான் நடனம் ஆடாத ரோடு கிடையாது, நான் நடனம் ஆடாத பிஷப்பு கிடையாது,
சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ் கிடையாது. தெருவா ஆண்டவர் என்னை கூட்டு போய் ஆட வச்சார். சின்ன வயதில் நான் கேட்டதை மறந்து போனேன். ஆனால் என் தேவன் மறக்காதவர். ஒவ்வொன்றையும் அவர் குறிச்சு வச்சிருக்கிறார். சின்ன வயசுல இது கேட்டியே, நீ மறந்துட்ட, ஆனா நான் மறக்கல பாத்தியா, இப்ப வாங்கிக்கோ, சேர்த்து கொடுக்கக்கூடியவர். அந்த தேவன் நமக்கு தகப்பனா இருக்கும் பொழுது நாம் எதை குறித்து கண்ணீர் வடிக்க வேண்டும்? நாம் கண்ணீர் வடிப்பது ஒன்றே வேண்டும். உங்களுக்கு பிடிக்காத நான் செஞ்சுட்டேன் அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. அது ஒன்றுதான் நாம் கண்ணீர் விடுவோம். ஆண்டவரை விட்டு விலகி போன மக்கள் பாவத்தில் வீழ்ந்திருக்கிறார்களே, அவர்கள் மீண்டும் வரணுமேன்னு சொல்லி நம்ம கண்ணீர் வடிக்கணுமே தவிர தேவையில்லாம கவலையோடு துக்கத்தோடு ஒரு பொழுதும் கண்ணீர் சிந்தக்கூடாது, வீணாக்க கூடாது. அந்த கண்ணீர் விலை மதிப்பு உள்ளது. ஆக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் கேட்டதை மட்டுமல்ல, நான் மறந்து போனவற்றை, இழந்து போன ஆசீர்வாதத்தை நீர் பல மடங்கு திருப்பி கொடுக்கின்ற தேவன், உமக்கு நன்றி என்று சொல்லி விசுவாசத்தோடு அனைவரும் முழங்கால் படியிடுவோம். மாண்புயரே வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். நீத்தின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவிழா சாதனத்தில் உம்முடைய திருப்பாடின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தின் மேகத்தின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்டும் பலனை இடைவிடாமல் அனுமதிக்காது புரியுமாறு மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டா